வணக்கம். இந்த வீடியோல ஒரு சுவாரஸ்யமான கேஸ் ஸ்டடி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன கேஸ் ஸ்டடி? இப்ப ரீசன்ட் டைம்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஒரு பெரிய பட்ஜெட் படமா இருக்கும். ஒரு பெரிய டைரக்டர் இயக்கியிருப்பாரு. பெரிய நடிகர் நடிச்சிருப்பாரு. பெரிய மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இப்படி எல்லாமே பெரிய பெரிய பெரியன்னு ஒரு பெரிய பிராண்ட் படமா இருக்கும். ஆனா அந்த படம் பெரிய வெற்றி அடையுதான்னு பார்த்தா இருக்காது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருக்கும். ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கி இருப்பாரு. அந்த படத்துல வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஒரு கேமராமேன் ஆகட்டும், ஒரு எடிட்டர் ஆகட்டும், இப்படி எல்லாருமே அந்த க்ரூ எல்லாருமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸா இருக்கும். அது மாதிரி நடிகர்கள் கூட ரொம்பவே டாப் ஸ்டார்ஸ்னு இல்லாம ஓரளவு ஒரு நடுத்தர வர்க்க நடிகர்களா இருப்பாங்க. அது மாதிரியான படங்கள் இந்த சோகால்டு பெரிய படங்களை விட சூப்பரா ஹிட் ஆகி நம்ம எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ணிடும். எதனால இந்த முரண்பாடு? பட்ஜெட்டுக்கும் படத்துடைய தரத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்த படம் சர்ப்ரைஸா ஹிட் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு சமீப காலத்துல பெஸ்ட் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி படம். இந்த படம் வெறும் 7 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. ஆனா 90 கோடி ரூபாய் வசூலாயிருக்கு. இந்த படத்தை அபிஷன் ஜீவிந்த்னு 25 வயசு பையன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சசிகுமார், சிம்ரன், எம்.எஸ். பாஸ்கர், யோகி பாபு, குமாரவேல் இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன இதே காலகட்டத்தில் வெளிவந்த ரெட்ரோ, தக் லைஃப் ஆகிய படங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி அடையல. அந்த படங்கள் ஏன் வெற்றி அடையல? டூரிஸ்ட் ஃபேமிலி எதுக்கு இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதாவது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஹெவி சப்ஜெக்ட் படங்கள் தான் வருது. ஏதோ ஒரு கருத்தை சொல்லியே ஆகணும், ஹெவியான ஒரு கருத்தை சொல்லியே ஆகணும், இல்லாட்டி என்னப்பா மெசேஜே இல்லை இந்த படத்துல அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர்ஸ்க்கு இயல்பாகவே ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே ஒரு மெனக்கெட்டு ஒரு ரொம்ப ஹெவியான ஒரு கதையா சொல்லணுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. இது சில வேளை நமக்கு ஓவர் டோஸ் ஆயிடுது. அது மாதிரி இல்லாம ஒரு லைட் என்டர்டெய்னர் படங்கள் இப்பெல்லாம் ஜாஸ்தி வரதே இல்லை. ஒரு 80ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாசில் சார் படங்கள் வந்து நிறைய வந்து வரும். பார்க்கறதுக்கே ஒரு ரம்யமா இருக்கும். நமக்கே ஒரு மனசுக்கு ஒரு நெருக்கமா இருக்கும். ரம்யமா வருஷம் 16 படம்லாம் என்ன மாதிரியான படம்? அது மாதிரி ஒரு ரம்யமான ஒரு ஃபீல் குட் ஃபீல் வந்து வர மாதிரி படங்கள் 80ஸ்ல நிறையவே வந்துட்டு இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்தில் அது மாதிரியான படங்கள் நிறைய வரதே இல்லை. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலி அது மாதிரி இல்லாம ஒரு ஃபீல் குட், இதை பார்க்கும்போதே நம்ம ராதாமோகன் சார் வந்து படங்கள்லாம் வந்து பார்ப்போம் இல்லைங்களா? அது மாதிரி இதை பார்க்கும்போதே நமக்கு ஓ நல்ல படம்ப்பா, ஒரு திருப்தியா ஒரு படம் பார்த்தோம்ங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து இந்த படம் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல பிடிக்கிறத ரொம்பவே குளோரிஃபை பண்ற மாதிரியோ இல்லாட்டி ட்ரக்கை வந்து ரொம்ப பெருமையா ட்ரக் அடிக்கிறது ஒரு பெருமைங்கிற மாதிரியான காட்சிகளோ இல்லை. அது மாதிரி ரத்தம் தெரிக்கிற வயலன்ஸும் இந்த படத்துல இல்லை. இதெல்லாம் இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு பிளஸ் பாயிண்டா அமைஞ்சுது. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோட எண்ட்ல பார்ப்போம். சரி, இந்த தக் லைஃப், ரெட்ரோ ஆகிய படங்கள் எதனால எதிர்பார்த்த அளவு வெற்றி பெற முடியல? சுமாரான வெற்றியை எதனால பெற முடிஞ்சதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒருவேளை இந்த படங்கள் மோசமான படங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தக் லைஃப் படம் பொறுத்த வரைக்கும் கிரேட் மணிரத்னம் சாரோட டைரக்ஷன். கமலோட 38 வருஷம் கழிச்சு இந்த படத்துல இணையறாரு. அதனால இந்த படம் மேல இயல்பாவே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நானே தக் லைஃப் படம் ஓடிடில தான் பார்த்தேன். தியேட்டர்ல பார்க்கல, ஓடிடில தான் பார்த்தேன். இந்த படத்தை பார்த்துட்டு நல்லாப்பா இருக்கு, எதனால இந்த அளவு நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி எனக்கே சங்கடமா இருந்தது. கமல் வந்து அபிராமியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த திருச்செந்தூர் கடலோரம் அந்த வந்து அபிராமி வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்டுட்டே கமல் சார் வந்து போவாரு. அந்த சீன்லாம் கிளாசிக்கலா இருக்கும். அந்த அளவு நல்ல விஷயங்கள், நல்ல மியூசிக், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக், கமல் சாரோட நடிப்பு, அபிராமி, சிம்பு இப்படி எல்லாமே நல்ல விஷயங்கள் இருந்தும் இந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெற முடியல. அது மாதிரி ரெட்ரோ சொல்லவே தேவையில்ல. கார்த்திக் சுப்புராஜ் அவரும் ஒரு ஒரு யங் டைரக்டரா இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கு, தனி ஒரு ட்ரேட்மார்க் ஸ்டைல் இருக்கு. அதுவும் கார்த்திக் சுப்புராஜ், சூர்யா காம்பினேஷன் இந்த படம் வருதுங்கிறதால இந்த படத்துக்குமே ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி இருந்தும் இந்த 2 படங்களும் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட் ஆகாம இருந்ததுக்கு காரணம் ரொம்பவே ஓவர் ஹைப் பண்ணி ப்ரமோட் பண்ணிட்டாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் பூர்த்தி செய்ய தவறிடுச்சுன்னா அந்த படம் ஃபிளாப் ஆயிடும். இதுதான் இந்த படத்துக்கு நடந்தது. இந்த 2 படம் தக் லைஃப், ரெட்ரோ இந்த 2 படத்துக்குமே ஆடியன்ஸ் மத்தியில ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்து
ப்ரமோஷன் ரொம்ப ஓவர் ஹைப் ப்ரமோட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் போய் ப்ரமோட் பண்ணாங்க. இப்ப எல்லாம் பேன் இண்டியா மூவின்னு சொல்றாங்க இல்லையா? பாம்பே, ஹைதராபாத், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வந்து போய் ஹிந்தியில ஒரு ப்ரமோஷன், அது மாதிரி தெலுங்கு இதுக்கு ஒரு ப்ரமோஷன், இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போய் ப்ரமோட் பண்ணி ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்திட்டாங்க. ஸோ தியேட்டர்னு வரும்போது இந்த படம் வந்து அந்த அளவு நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்பட்டதால இந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகாம, ஒரு தோல்வி படம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய அளவு ஹிட் ஆகாம ஒரு சுமாரான வெற்றியை பெற முடிச்சது. ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணாம இருந்திருந்தாலே இந்த படங்கள் ஓரளவு தப்பிச்சிருக்கும்னு தான் சொல்லணும். சரி, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு மறுபடியும் வரேன். இந்த படம் ஹிட் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் வெளிவந்த மற்ற படங்கள் எதுவுமே சரியா இல்லாம போகவே அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி உணர்த்திருக்கிற ஒரு பாடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்ல தான் படம் வரணும் இல்லைங்களா? ஒரு பெரிய ஒரு ஸ்டார் வேல்யூ, ஒரு பெரிய பட்ஜெட், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இது மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல கதை, ஒரு சிம்பிளான கதை, ஒரு சிம்பிளான ரெண்டரிங் இருந்தாலே அந்த படம் தப்பிச்சுக்குங்கிறதுக்கு இந்த படம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது மாதிரி பெரிய நடிகர்கள் நடிச்சு பெரிய பட்ஜெட்ல தயாரிக்கப்படுற படங்கள் ஒரு தவற செய்யக்கூடாது. ஓவர் ஹைப் உடம்புக்கு நல்லது இல்ல. இதைதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னப்பா ப்ளூ சட்டெல்லாம் போட்டிருக்க, ப்ளூ சட்டை மாறன்னு நினைப்பா, மணி சார் படம்லாம் நீங்க கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. இந்த ப்ளூ சட்டைங்கிறது இன்னைக்கு வந்து இதுதான் அயன் பண்ணி நல்லா இருந்தது, அதனால வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறோம், அதனால கொஞ்சம் பளிச்சுன்னு ஒரு சட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த சட்டையை வந்து போட்டுட்டு வந்தேன். அதனால எனக்கு வந்து மனசுல பெரிய ஆளுன்னா எனக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. நான் சினிமா மேதெல்லாம் கிடையாது. ஆஸ் அ லேமேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். வணக்கம்.